ஹலோ கைஸ், எல்லோரும் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாம் ஆஃப் சோல்பேட்டில் வந்து எபிசோட் 15 இது வந்து ஒரே எபிசோடு தான் போட்டிருக்கேன். நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம்போல் அந்த இன்ட்ரோசன் காட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த இன்குபேஸ்ட்டை வந்து அடி வாங்கிட்டு போயிட்டு கீழே வந்து ட்ரீஸ் கிட்ட வந்து விழுந்துருவான். ஸோ வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த சியா வந்து சொல்லிட்டு இருப்பார், ஒழுங்கு மரியாதை அவன் சரண்டர் ஆகிறான்ட்டு. ஸோ இன்குபேஸும் ஒரு அட்டாக் பண்ணால் அவனை சுற்றி ஒரு பயங்கரமான ஒரு இலூஷன் மாதிரி போய் அட்டாக் போகுது. அவனால் ஒன்றும் முட்டியில் அவனோட ஃப்ரேம்லாம் வெளியேறுது. உடனே நம்ம ஹீரோவும் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன இடம்னு மறந்துட்டீங்களா, இது வந்து ஃபர்பிடன் ஏரியா, எக்கச்சக்கமான ஈவில் ஸ்பிரிட் இருக்குது, உங்கள் பெட்டு கண்டிப்பாக அதை அக்ஸா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவி வச்சு தப்பிச்சிடறான். உடனே அந்த ஈவில் ஸ்பிரிட்லாம் வந்து நம்ம எக்ஸியோ அந்த லயன் காவலர்கள் எல்லாரையும் வந்து சுற்றி வளர்த்துருச்சு. இதை பார்த்து எல்லோரும் தாக்கி இதை ஓட்டிங்கடா அப்படின்னா ஒருத்தன் தாக்கிக்கிட்டு இருக்கானுங்க அவங்க லைனை வச்சு. ஆனால் அது வந்து உடையவே இல்லை. ஸோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மூவியும் வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து தப்பிச்சு போயிட்டே இருக்கான் ரொம்ப தூரமாக. ஸோ நம்ம ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா மூவியும் வேகமாக ஓட அவங்க ரெண்டு பேருமே நம்ம எக்ஸியா பார்வையும் போயிட்டுருக்காங்க. எக்ஸியா சொல்கிறார், எவ்வளோ தூரம் போனாலும் சாவு என் கையில் தான்டான்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பேசிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாங்க, இங்கே டீமன் எனர்ஜி அதிகமாக இருக்குது, சரி மூவி வந்து ரெஸ்ட் எடுத்துக்க, நான் இந்த மாதிரி வந்து நைட்டை வச்சு நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மூவி சின்னதானவொடனே உடனே இந்த இடத்த பார்க்குறான். ஸோ அந்த ட்ரீ வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியலன்னு யோசிச்சு பார்க்குறான். ஸோ அவனை உடனே யோசிச்சுட்டு நைட்டை வந்து சமன் பண்ணுறான். நைட்டும் வெளியே வந்தோடனே ஒரு ஜாலியாக அங்கே இருக்கிற சுற்றி பார்த்துட்டு அது வந்து ஃபீல் பண்ணுது. ஸோ நைட்டு வந்து ஹீரோகிட்ட வந்து வரவும் ஹீரோ வந்து அதை கொஞ்சம் சரி நைட்டு இங்கேருந்து போகலாமா அப்படின்ற மாதிரி நம்ம நைட்டு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போகுது அந்த மரத்துக்கு மேலே. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த மரத்துக்கு மேலே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான வியூ, இங்கே செம்மையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் பார்த்தா அங்கே இருக்கிறமே அங்கே ஒரு பெரிய பிளேஸ் மாதிரி இருக்குது மேலேயே. அந்த பிளேஸ்க்குள்ள ஃபுல்லாக ஃப்ளவரால் சூழ்ந்துருக்கு. ஹீரோ பார்க்குறான், இங்கே வந்து நிறைய வந்து டிமானிக் எனர்ஜி இருக்குன்ட்டு. உடனே நம்ம நைட்டு அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஹீரோக்கு ஆச்சரியம், உன்னால் இந்த எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்க, உடனே நம்ம நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து 6th லெவல் பெட்டாக வந்து அப்கிரேட் ஆகிடுச்சுங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். கண்டிப்பாக நீயும் வந்து வளர ஆசைப்படுறேன்னு நல்லா தெரியுது, உன்னே அப்கிரேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட பெஸ்ட்டை கொடுங்கிற எல்லாச்சும் உன்னால் முடிஞ்சளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்க நைட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம நைட்டால் வந்து டிமான் எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வந்து ட்ரீ பெட்டுக்கு தான், அந்த ட்ரீ பெட்டை வந்து நம்ம மூவி போய் அட்டாக் பண்ணுதுங்க. ஸோ என்னதாவது வந்து ஒரு 8th லெவல் பெட்டாக இருந்தாலும் அதனோட ஆட்ரிபியூட் வந்து பிளான்ட்டு. ஸோ நம்ம மூவி விட்டு வேலைக்கு ஆகாமல் மூவி வந்து ஃபயரு அதை வச்சு ஃபுல்லாகவே எரிச்சிருச்சுங்க. எரிச்ச உடனே அது பேர் அட்டாக் பண்ண அந்த ட்ரீ பெட்டு பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ரெண்டாக போயிடுச்சு. அதுலேருந்து லிக்யூட் வர ஹீரோ போய் அந்த லிக்யூட் வந்து பிடிச்சி வச்சான். இது வந்து கண்டிப்பாக நல்ல வேல்யூ உண்டு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கம் ஆகிட்டு நம்ம ஹீரோவும் சரி மூவியும் சரி ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு அடுத்த இடத்துல விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து போய் ஏன் நான் எதனால் மயக்கமானவன்னு கேட்டால், நம்ம நைட்டு என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து ஒரு செடியை வந்து எடுத்து இந்த மாதிரி நம்ம ஹீரோட்ட கொடுக்குது. அந்த செடி பார்த்திங்கன்னா அது வந்து நைட் ஸ்லீப்பிங் கிராஸுங்க. அது என்னோடய பவுட்ரு பட்டாலே பயங்கரமாக தூக்குறோம். ஹீரோ வந்து இந்த பவுட்ரு வந்து நிறையவே இருக்குது, நைட்டு உன்னால் வந்து இதை வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நைட் கிட்ட கேட்க, நம்ம நைட்டும் ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற எல்லா பவுடரும் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சிங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா மூவியும் எழுந்திரிக்க ஹீரோவும் சந்தோஷப்படுறான், நல்லா வேலை பண்ண நைட், சரி வாங்க நம்ம வந்து முன்னேறி போவோம் அப்படின்னு மாதிரி போ. இந்த சீனில் பார்த்திங்கன்னா சியோ வந்து இன்குபஸ் பேட்டை வச்சுட்டு வந்துட்டுருக்காரு. கண்டிப்பாக இந்த பக்கம் தான் போயிருப்பேன்னு எனக்கு தெரியும்டா, உன்னை பிடிக்காம நான் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு வர, அதனோட வேவை வந்து யூஸ் பண்ண உடனே அது மாதிரி ஒரு இலூஷன் மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் கவர் ஆகுது. ஸோ நம்ம நைட்டும் வந்து சென்ஸ் ஆகுது, ஏதோ நம்ம ஹீரோ வந்து ஏதோ வந்து கூப்பிட்ற மாதிரியே இருக்குது, என்னை வந்து காப்பாற்று அப்படின்ற மாதிரி ஒரு குரல். ஸோ இதை கேட்குற ஹீரோ என்னவா இருக்கும், இந்த இடத்துல ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆகுதுன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்ம மூவியும் நைட்டும் திரும்பி பார்க்க ஹீரோக்கு அப்புறம் ஒன்றும் தெரியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ட்ரீ டீமன்ஸ் இருக்குங்க. இதை பார்த்தோன்னா இந்த டீமன்ஸ் வந்து ஸ்பெஷலானது நார்மல் ட்ரீ டீமன்ஸோட. ஸோ வந்து இது இவ்வளோ இருக்குது எங்கேன்ட்டு. ஸோ அதுங்களும் வந்து அதுவும் ஒரு உருவம் மாதிரி வந்து நம்ம ஹீரோ முன்னாடி நிற்க, நம்ம ஹீரோவும் சொல்கிறான் நைட்டு இந்த மாதிரி எனக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் ஏதாவது கிளியர் பண்ண முடியுமான்னு பாருங்கன்னா, அதுங்க ரெண்டு பேரும் அதனுடைய எனர்ஜி அமிச்சோடனே அந்த நைட் டீமன்ஸும் அந்த ட்ரீ டீமன்ஸும் வந்து வழிவிட ஆரம்பிச்சிதுங்க. சரி ஓகே இந்த மாதிரி வழிவிட்டுருச்சுங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அதுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டீமன்ஸ் ட்ரீ டீமன்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்குங்க. இதை பார்த்தோன்னா இந்த இடம் கொஞ்சம் ஸ்பெஷலான இடம் தான், இங்கே ஏதோ வந்து என்னை ஃபெமிலியராக கூப்பிட்டுட்டு இருக்கு, என்னென்னு பார்க்கணும். சரி நானும் மூவியும் ஃபஸ்ட்டு போகிறோம், நீ அப்புறமா நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளவர் இருக்குங்க, அதுக்குள்ளேருந்து என்னை காப்பாற்றுன்னு வாய்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஃப்ளவர் கிட்ட போய் பார்க்கலாம், என்னடா அது இவ்வளோ ஸ்டேஜாக இருக்குன்னு நான் தொட்டு பார்க்க, அதுலேருந்து ஒரு எனர்ஜி வந்து ஹீரோவே வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. பார்த்தோன்னா என்ன விதமான எனர்ஜிடான்ட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பார்க்க உள்ளுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா இந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி பார்க்க அவள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆள். ஸோ வந்து அந்த பொண்ணு வந்து கேட்க, தயவு செஞ்சு எனக்கு வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, ஹீரோ ஸோ ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான்.
அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஹீரோ கேட்டிருப்பான், அந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு டீச்சராக இருங்க, எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க ஆனால் அழுதுட்டு கேட்க அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம், உன்ன மாதிரி ஒரு வீக்கான சோலை வச்சுருக்கவெல்லாம் வந்து நான் சொல்லித்தரணுமாடா, நீ எல்லாம் ஒரு குப்பை, ஒழுங்காக இங்கேருந்து போயிட்டு நான் அடித்து கொண்டு போட்டோம்டா நாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போவோம். ஹீரோவும் அதே இடத்துல ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அவன் சொல்கிறான் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. நீ வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணேன், இப்போ பார்த்தியா நான் வந்து உன்னோடையுமே பரவாயில்ல இருக்கணும். சரி ஓகே, நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிட்டு தயவு செஞ்சு எனக்கு வந்து கூப்பிட்டு போயேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, கூப்பிட்டு தானே போனோம் சரி பார்க்கலாம் அப்படின்னா அந்த பொண்ணு உடனே சொல்கிறா, நீ வந்து மூவியோட கான்ட்ராக்டை மட்டும் கேன்சல் பண்ணால் தான் என்னை வந்து இங்கே காப்பாற்ற முடியும், கொஞ்சம் அதை மட்டும் எனக்காக பண்ணோன்னா மூவியோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க நம்ம மூவிக்குள்ள அதிர்ச்சி. உடனே ஹீரோ சொல்கிறான், அந்த மாதிரி உனக்கு காப்பாற்றுறது அந்தளவுக்கு அவசியமான பக்கம் அங்கே இருக்கிற 3 டிமென்ஷன்லாம் ஒரு மாதிரி பர்பிள் கலர் ஆகுதுங்க. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான இல்யூஷனுக்குள்ளே இருக்கான். ஸோ சியாவோட ஒரு பெட்டு வந்து நம்ம மூவியும் வந்து பிடிச்சிருக்கு, நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி வச்சுருங்க சியாவோட ஒரு ட்ரீ பெட்டு. உடனே சியா காடின்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி அவன் வந்து நல்ல ஒரு ட்ரீமில் இருக்கான் மூவியோ, நீ அவனை எழுப்ப பார்க்குறேன், அவனை அப்படியே விட, அவனுக்கு ஒரு ஸ்வீட்டான ட்ரீம்ட்டு மூவியோ அங்கே வந்து உடனே அந்த எனர்ஜிலாம் வச்சு கத்துது. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல, ஹீரோ வந்து எழுப்பவே முடியல, அவன் வந்து பயங்கரமாக இல்யூஷனில் இருக்கான். உடனே நம்ம சியாவும் அவனை கொள்கிற மாதிரி ஒரு ரூட் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்க மூவி இந்த மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி வந்து நீ இப்போ அமைதியாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஹீரோவும் வந்து மூவியோட கான்ட்ராக்டை பிரேக் பண்ண போகிறான். இதை பார்த்தோன்னே மூவிக்குள்ளே ஒரு மாதிரி கண்ணீர் வருதுங்க. அதுவும் வெறி கொண்டு கத்த ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல ஹீரோ வந்து சுய நினைக்கு வந்துடும். வந்த அடுத்த நிமிஷமே அந்த வேர் வந்து ஹீரோவோட கழுத்தில் குத்தி அவன் அதே இடத்துல சாகிற மாதிரி காட்டுறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க எல்லா கார்டியன்ஸும் செத்த மாதிரி காட்டுறாங்க. எத்தனை பேர் உயிர் போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நான் அது பண்ணுவோன்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா மூவியோட கான்ட்ராக்ட் கேன்சல் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அந்த லைனோட கான்ட்ராக்டே வந்து கேன்சல் பண்ணுறேன். அது போல தான் மூவி வந்து எடுக்கணும். ஸோ அந்த லைனோட கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணால் அந்த லைன் ஒத்துக்கவே மாட்டேங்குது விட்டு போகிறதுக்கு. ஆனால் இவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த லைனோட கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணுறான். அதனால் வந்து இவனோட பிளாக் ஸ்டாஷ் அடிச்சு இவன் சோலுக்கே சியாவோட சோலுக்கே வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. சரி பரவாயில்ல, இது போனால் போட்டோம் அப்படின்ட்டு பரவாயில்ல நான் இப்போ மூவி அப்சர்வ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து அந்த இல்யூஷன் எல்லாமே பிரேக் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னா ஏன் இந்த மாதிரி பிரேக் ஆகுது, இன்குபஸ் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இன்குபஸா நீ உண்மையிலே எந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணுறது தெரியுதா, எந்த பெட்டோட கான்ட்ராக்டை பிரேக் பண்ணுறது தெரியுதான்னு யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்குபஸ் அங்கே வந்து போயிட்டுருங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், நீ ஏன் இல்யூஷனுக்குள்ளே தாண்டா இருக்கேன், நான் ஆல்ரெடி நைட்டை வச்சு இங்கே ஒரு பெரிய இல்யூஷன் பண்ணிட்டேன், நீயே வந்து உன்னோட லயன் பெட்டோட இது கான்ட்ராக்டை பிரேக் பண்ணுறது போல இன்குபஸை பிரேக் பண்ணிட்டேன்னு சொன்னோடனே அவனுக்குலாம் சரி டென்ஷன் ஆச்சு. இந்த இடத்துல அவனை விட மாட்டேனான்னு. உடனே நம்ம ஹீரோவும் வந்து அவனோட டீமனை வந்து ஒயிட் டீமன் சவுண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஐஸ் ஆட்ரிபியூட்டை வந்து கொடுக்குறான். கொடுத்தோடனே அந்த ஐஸ் ஆட்ரிபியூட்டோட பவர் அதுக்கு வந்து அப்சர்வ் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ உடனே சியா கார்டினும் அது அவனோட பெட்ஸ் எல்லாம் இறக்க உடனே வந்து அந்த ஐஸ் ஆட்ரிபியூட்டை கொடுத்த உடனே அந்த ஈவில் ஒயிட் ஃப்ளேம் பெட்டு வந்து ஒரு மனுஷ உருவத்தை எடுத்துருச்சு. ஹீரோ உடனே சொல்லிட்டு இருக்காங்க, இதனோட பவர் இப்போ முன்னோட அதிகமாகிடுச்சு, இது வந்து மொனாச் லெவலில் இருக்குது, முடிஞ்சப்போ மோதுறான்னு சொல்ல. ஸோ மூவியும் போய் மாற்றி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ சியாவோட 3-4 பெட்டுக்கு எதிராக வந்து நம்ம மூவியும் ஒயிட் டிமன் பெட்டு இது வந்து மாற்றி சண்டை போட்டிருக்குங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதனோட அந்த விண்டு அந்த டைகர் இருக்குது பார்த்திங்களா, அந்த டைகரை வந்து நம்ம ஒயிட் டிமன் அடித்து தூக்கி தூர போடுறதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மூவி வந்து இங்கே இருக்கிற அந்த ட்ரீ பெட்டோ அந்த புல் பெட்டோ மாற்றி வந்து நம்ம தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த ஒயிட் டிமன் பெட்டு அந்த ஒரு பெட்டு மேலே ஃபோக்கஸாக இருக்குது. இவனும் அவன் சொல்கிறான், கண்டிப்பாக நான் அந்த இடத்துல விட மாட்டேன்னா நான் அவனை வந்து ஒரு பயங்கரமான மங்கூசான் அப்படின்ற ஒரு பெட்டை வந்து சமன் பண்ணுறான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிங் லெவல் பெட்டுங்க, அது ஒரு 9th லெவல் பெட்டு. இதை பார்த்தோன்னே இதுதான் உன்னோட ட்ரம் கார்டாடா அப்படின்னு கேட்கான். அதை பார்த்தோன்னே மூவிக்கெலாம் வந்து ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டு வெறி கொண்டு ஒன்று அட்டாக்கை காட்டுன்ட்டு அதுவும் அந்த மங்கூசான் அந்த எர்த்துவாம் பெட்டும் வந்து பயங்கரமான மூவி வந்து அட்டாக் பண்ண போது அந்த இடத்துல வந்து தப்பிச்சிடறான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒயிட் டிமன் பெட்டு பார்த்துட்டு அதுவும் வந்து அட்டாக் பண்ணலான்னு வருது. ஹீரோ சொல்கிறான் அந்த பெட்டு நம்ம எதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு. உடனே நைட் வருது, நைட்டோட பவர் வச்சு இருக்கிற அந்த ஓனாய பெட்டு வந்து அடித்து துரத்துடுதுங்க. ஹீரோ வச்சுக்கிறான் இங்கேருந்து கண்டிப்பாக நம்ம தப்பிச்சாகணும் மூவிக்குன்ட்டு. அந்த மங்கோசான் பெட்டு வந்து நம்ம மாற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சியோ கார்டின்னு உடனே என்ன பண்ணுறாருன்னா அவனோட ப்ளூ பெட்டு அந்த ப்ளூ டிமனை சமன் பண்ண ஆரம்பிக்கிறார். இதை பார்த்தோட ஒயிட் டிமெல்லாம் கோவம் வந்து அந்த ப்ளூ டிமனை போய் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. அதுவும் ஒரு ஷீல்டு வச்சு தட்டுக்க. ஆனால் வந்து நம்ம ஒயிட் டிமன் கிட்ட ஒன்றுமே வேலைக்கு ஆகல. சியோ சொல்கிறார் உன்னாலோட தான் பூஸ்ட் கொடுக்க முடியுமான்னு நினச்சாடான்ட்டு. அவரும் அவனோட ஈவில் ஃப்ளேமை வந்து அதுக்கு அமுச்சு விட்டு அதுக்கு வந்து மீனோட பயங்கரமான பவர் ஆயிடுச்சுங்க. உடனே பவர் ஆனதுமே ஒயிட் டிமன் அடித்து துரத்தவும் அவங்க 2 பேருக்கு உள்ள அந்த பவர் பூஸ்ட் வந்து ஹீரோவுக்கு பயங்கரமான பிளாக் சாஷ் ஆயிடுச்சுங்க. உடனே அந்த ஒயிட் டிமன் வந்து அதனோட கண்ட்ரோலில் இருந்து ஹீரோ வந்து பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ண வருது. அதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சு. சாம் ஆஃப் சோல் பெட்டில் வந்து 15th எபிசோடு முடிஞ்சு. நேற்று தாங்க இது ரிலீஸ் ஆச்சு. மேபி காப்பிரைட் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் எபிசோடு ரிலீஸ் ஆனதுமே நான் சீக்கிரமாக வந்து அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஏன் முன்ன மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னா ஒரு ஒர்க்கு ஒன்று ஜாயின் பண்ணுறேன். இப்போ தான் ஒரு 3 நாள் ஆச்சு ஜாயின் பண்ணி.
அது எப்படி போகுதுன்னு தெரில, என்னால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரில, அந்த ஒர்க்கு சூட்டபிள் ஆகுதான்ட்டு. அதனால தான் கொஞ்சம் வீடியோ போகிறது டைமிங் கிடைக்க மாட்டுது. முடிஞ்சளவு சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், பை கமெண்ட் பண்ணுறேங்க.